நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் இன்றைய நாளில் கூட கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் சொல்லிக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை நாம் துவங்கலாம். முடிந்தவரை நாம் கவனத்தோடு கேட்கும்போது ஆரோக்கியமான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள கடவுள் கிருபை செய்வாராக. முதலாவது நாம் இந்த ஒரு பாடத்தினுடைய தலைப்பு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாக எடுத்திருக்கிறோம். அது சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் இருக்கும் அதில். ஆனால் கொஞ்சம் அதிகபட்சமான ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் நீங்கள் அது கொஞ்சம் விளங்கி கொள்ளும்போது அது புதிதாக காணப்படுவதற்கு ஏதுவாக அமையும் என்று நாம் பார்க்கலாம். நம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது விளங்கி கொள்ளலாம். வாசிக்கலாம். இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். அப்போ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ஒரு ரொம்ப கடினமான ஒரு வசன பகுதி. அது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்வேஸ் ஆல்வேஸ் பியரிங் அபவுட் இன் த பாடி த டையிங் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் அப்படின்ட்டு இருக்கும். அப்போது இதில் இன்னும் கொஞ்சம் கிரேக்க பதத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன போட்டிருக்குன்னா, டையிங் அப்படின்னா அந்த ஒரு வேர்டுக்கு வந்து நெக்ரோசிஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில பதத்தில் இருக்கும். ஸ்ட்ராங்லெஸ் G3500 புட்டிங் டு டெத் ஆர் கில்லிங் அப்படிங்கிற ஒரு பதம் அங்கே போடப்பட்டிருப்பதை நம்ம அங்கே பார்க்கலாம். இது என்ன பதர் இவ்வளோ டீட்டெயிலாக இதை பார்க்குறோமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்த்தே ஆக வேண்டும். இப்போ கிறிஸ்துவின் சாயல் அப்படின்னா நம்மக்கிட்ட எத்தனை பேர்த்திட்டு இருக்கு சாயல்? சாயல்னா எப்படிங்க உங்களுக்கு சாயலுக்கே ஒரு விளக்கம் சொல்ல வேண்டிய நேரம் இது. ஏன்னா சாயல்னா என்ன பண்ணுவோம்? ஜெராக்ஸுங்கிறது இங்கிலீஷு. சாயலுக்கு தமிழ் விளக்கம் கேட்டால் இங்கிலீஷில் சொல்லிடு. சாயல்னா குணலட்சணங்கிறாங்க சகோதரி. சாயல்னா நம்ம என்ன சொல்கிறோம்? அதை போலவே, அதை ஒத்தார் போலவே சொல்லலாமா? எப்படின்னா ஒரு 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 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, அப்போ தான் அந்த சாயலை பார்ப்பாங்க. இந்த குழந்தை யார் மாதிரி இருக்குதுன்னு கேட்பாங்க. அப்போ அம்மா மாதிரி இருக்குது அல்லது அப்பா மாதிரி இருக்குது. இப்போ நாம் யார் மாதிரி இருக்கிறோம்? எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும். எங்கள் அப்பா மாதிரி இருந்தால் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்போ நம்ம அப்பா யார்? நமக்கு எல்லாத்துக்கும் அப்பா. எங்கள் அப்பா இப்போ மாம்சத்தின்படி அப்பா வேற, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே அப்பா, பிதாவாகிய கடவுள் இருக்கார். ஸோ அவருடைய சாயல் நாம் பார்க்கும்போது அவர் குமாரனை பார்த்துருக்கிறோம். அவர் குமாரனுடைய வார்த்தைகள், அவருடைய நடவடிக்கைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சாயலை வந்து ஒத்தார் போல நமது வாழ்க்கை முறைகள் மாற்றி அமைக்கப்படும் போது அது என்ன பண்ணுவோம்? வெளிப்படும். பாருங்க, இவருடைய சாயல் பார்க்கும்போது எப்படி இருக்குது? கிறிஸ்துவுக்கு போல ஒத்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்மளை பார்த்தா இவங்க கிறிஸ்துவுக்கு போல ஒத்து இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சாயல் வெளிப்படுதா? சாயம் வெளிப்படுதா? சாயம் வெளிப்படக்கூடாது. ஏன்னா சாயம் வெளிப்படுச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த ட்ரெஸ்ஸோடைய ஒரிஜினாலிட்டி போயிடும். சரி, அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் போகிறோங்க. இன்னைக்கு நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்னா, உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா வேடிக்கை பொருள். நம்ம உலகத்துக்கு எப்படி இருக்கோம் அப்படின்னா, நம்மளை பார்க்குறவங்க அநேகரை எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா, அந்த 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 சாயல் இவங்களுக்குள்ளார இருக்குதான்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சாயலை காமிக்கலை அப்படின்னா நம்ம அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. வசனத்தில் மீண்டுமாக நான் பார்க்கலாம். இது ஆர்சி பைபிளில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. இது ஆர்சி பைபிளில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2:4-10 டிஸ்பிளேல உங்களுக்கு வரும். ஆர்சியில் இருக்காடா? இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு. இயேசுவின் வாழ்வே. இப்போ நம்ம எப்படி ஷோ பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை வந்து எப்படி வெளிக்காட்டணும் அப்படின்னா, இன்னைக்கு வேலைக்கு நான் போகிறேன், நீங்கள் எல்லாம் வேலைக்கு போவீங்க. ஒருவேளை வீட்டில் இருக்கிறீங்க. வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வீட்டிலேயே இருக்க மாட்டீங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் வந்து பேசுவாங்க. இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னா நான் ஒரு 10 பேர்த்த சந்திக்கணும், 10 பேரண்ட்டை சந்திக்கணும், 10 டீச்சரை சந்திக்கணும், ஒரு 1000 ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும். ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேர் நான் பார்க்கணும், அத்தனை பேருக்கு நான் யார்? அத்தனை பேருக்கு நான் யார்? எக்ஸாம்பிள், ஒரு மாதிரி. ஒரு யாருக்கு மாதிரி அப்படின்னா, என்னை நான் வெளிப்படுத்துறதுல ஒரு மாதிரியாக இருக்கணும். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பார்க்குறீங்க? இது வரைக்கும் நான் எவனையுமே பார்த்தது இல்லைங்க. வீட்டுக்கு போன உடனே நான் அப்படியே கதவை சாத்தன்னு வச்சுங்க, சாயந்தரம் தான் கதவை திறப்பேன்.
அப்படின்னு யாராவது இருக்கிறோமா? இருக்கலாம். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஆளுங்க கூட இருப்பாங்க. அப்படி எவன் மூஞ்சி முடிக்கூடாதுன்னு நினச்சி அப்படியும் இருப்பாங்க. அதனால ஆனால் அது ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, எப்படியா இருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகணும். ஒரே இடத்துல இருக்க முடியாது. அப்போ இந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது, இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து கொள்கிறோங்கிறார். எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த விஷயங்களுடைய ஆழப்பகுதி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை இழக்கும் போது அந்த துன்பங்களை அனுபவிக்கிறோம். நம்ம இயல்பா நம்ம வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துடலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இயல்பா நம்ம நார்மலா எல்லாரோட மாதிரி வாழ்ந்ததுனால ரொம்ப ஈஸி. ஆனா கொஞ்சம் மாத்தி இருக்கும்போது துன்பங்கள் வருது சரீரத்துல. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமான விஷயமா, இப்படிலாம் நம்ம எப்படி, அவன் சொல்றான் நான் அமைதியாக சொல்றீங்களே, அவங்க திட்டுறாங்க என்ன அமைதியாக சொல்றீங்களா, இப்போ துன்பம் வருது, ஒரு கன்ஃப்ளிக்ஷன் ஆகுது. ஒரு கன்ஃப்ளிக்ஷன் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ப்ராப்ளம் அங்கே அக்கர் ஆகுது, சரீரத்தில் ஏதோ மாற்றங்கள் வருது, கோபகுணம் ரைஸ் ஆகுது. அப்போ எப்படி ரிஃப்ளெக்ஷன் ஆகும்? ரிஃப்ளெக்ஷன் அங்கே ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, இதை ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக நாங்கள் பார்க்கணும். நமது வாழ்வினுடைய நோக்கம் கொஞ்சம் பார்க்கணும். இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பெஸ்ட்டாக வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பெஸ்ட்டாக வாழ்கிறதுக்கு எப்படி பெஸ்ட்டாக வாழ்கிறது அப்படின்னா, பெஸ்ட்டாக வாழணும்னா எல்லாருடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சரி, ஒரு ஃபெமிலியரான ஆள் பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பூமியில் ஒரு ஃபெமிலியரான ஆள் தெரிஞ்சும் கூட சொல்ல மாட்டீங்க. சொன்னால் இவருக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்பீங்க. அதனால சச்சின் டெண்டுல்கர்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு கிரிக்கெட் பிடிக்கிறதுனால சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் எங்கேயாச்சும் போய் பேசும்போது கராமரான்னு பேசுவாரா மைக்கில்? எப்படி பேசுவார்? பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிங்கிற. இன்னும் கூட நீங்கள் அவருக்கு கடவுளுக்கு இணையாக, ஏன்னா சச்சின் த காட் அப்படிங்கிறாங்க. அப்போனா கடவுளுக்கு இணையாகவே அவங்கள கொண்டு போயிட்டாங்க பாருங்க. அந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு மனிதன்லேயே கொஞ்சம் பெஸ்ட்டாக நிறைய பேர்த்து கொண்டு போயிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ நம்ம இந்த பூமியில் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை நம் சுமந்து திரிகிறவர்களாக நாம் வெளிப்படும் போது, த பெஸ்ட் மேன் இன் யுவர் சிட்டி, உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் பிரயாசங்கள் அங்கு மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போது இன்னும் கூட நம்ம பார்க்கலாம், வசனம் பாருங்க. நிறைய இன்னைக்கு எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம உலகத்தில் வாழும்போது கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தும் போது நிறைய விஷயங்களை விட்டுட்டு உலகத்துக்கு ஓடி போயிடும். உலகத்துக்கு எப்படி ஓடுறோம் அப்படின்னா, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும்? சம்பாதிக்கணும். சாப்பிட்றதுக்கு சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறதே சாப்பிட்றதுக்காக இருக்கணுமா, இல்லை சாப்பிட்றதுக்காக சம்பாதிக்கணுமா? ரெண்டு ஒன்று தான். சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்காகவா, இல்லை சாப்பிட்றதுக்காகவே சம்பாதிக்கிறதா? சம்பாதிக்கணும். தேவைக்கு மிகுந்து போச்சுன்னா அப்ப என்ன பண்ணும்? நோக்கங்கள் மாறுபடுகிறது, எண்ணங்கள் மாறுபடுகிறது. நம்ம சாப்பாடுக்காக சம்பாதிக்க போய் காலப்போக்கில் அது என்னவா மாறி போச்சு? சம்பாதிக்கிறதே வாழ்க்கையுடைய நோக்கமாக மாறி போய் விடுறது பாருங்க. சம்பாதிச்சாங்க வாழ முடியும் இந்த பூமியில அப்படிங்கிற மாதிரி அங்க எண்ணங்கள் அங்க மாறி போடுகிறது. அப்போ நமக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்துல திருப்தி ஆகிறது இல்லை. இன்னைக்கு சாப்பாட்டுக்கு போதும் நம்ம நினைக்கிறது இல்லை. என்ன பண்றோம்? நிறைய சம்பாதிக்கணுங்க, என்னுடைய எண்ணம் எல்லாம் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் என்ன ஆயிடுது? ஒரு காலப்பகுதியில சாயல் மாறி வேற ஒரு நோக்குக்குள்ள போயிருது. நிறைய விஷயங்களை ஏர்ன் பண்ணணுங்க, நம்ம நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு போயிருது. அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். எனவே உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்காது? இதை சொன்னா நம்ம என்ன பார்ப்பீங்க? பேசுறாரு பாருங்க, இவர் வேலைக்கே போறதில்லை அப்படிதான் நம்ம கேட்போம். ஆனா உண்ணவும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால்
அது போதும் என்று இருக்க கடவும். அப்போ திருப்தி ஆகுறதில்ல அப்படின்னா அதனால நம்ம என்ன பண்றோம், நிறைய சம்பாதிக்கிறதுக்கு முயற்சிகள் பண்றோம், நிறைய விஷயங்கள்ல போட்டு குழப்பிக்கிறோம். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இன்னும் வேற என்ன பண்ணா என்னென்ன பண்ணலாம், என்னென்ன படிக்கலாம், என்னென்னமோ யோசனைகள் போய்க்கொண்டே இருக்கிறது. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில என்றைக்கு நீங்க படிநிலைகள்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு வாழ்வேன் என்று உங்களை ஒப்பு கொடுத்தீர்களோ, இதையெல்லாம் அவர் பார்த்துக்குவாருங்கிறது இல்லை. என்ன பண்றது இல்லை, நாம அந்த நம்பிக்கையை அவர் மேல வைக்கிறது இல்ல. பிதாவாய் கடவுள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் நம்மேல் நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அதிகமாகிக்கிட்டே போயிருக்குது. ஒருவேளை வருமானமே உங்களுக்கு வரலன்னா நீங்க யாரை பார்த்திருப்பீங்க? வருமானம் அதிகமா வர வர என்ன ஆயிரும், நம்ம தான் சம்பாதிக்கிறோங்க, என்கிட்ட எல்லாமே இருக்குது, வாட் எவர் இட் இஸ், டு யூ வாண்ட், உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க நான் தரேன் அப்படிங்கிற அளவுக்கு போகும்போது என்ன ஆகுது, நீங்களே உங்களை செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறீங்க, தேடுதல் அங்க கம்மியாயிருது. அப்போ இந்த பூமியில எதிர்கால திட்டம்ங்கிறத நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது பார்க்கணும். அது முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது நம்ம தந்தையிடமே, நம்ம உண்டாக்கின கடவுளிடமே நம்ம மீண்டுமாக செல்வது அவசியமாக இருக்கிறது. சரி, வசனத்துக்குள்ள மீண்டுமாக நாம் கொஞ்சம் போகலாம். நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து அங்கே கொண்டு போறதுன்னு கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். கலாத்தியர் 2:20. இயேசு கிறிஸ்துவனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பொறுமையா நம்ம வாசிக்கணும், ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம். இயேசு கிறிஸ்துவனு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? இது கொஞ்சம் ஏதாவது புரியுதா? சிலுவையில் எங்க அவங்கள யாராவது அடிச்சாங்களா? யாராவது அடிச்சாங்களா என்னைக்காவது? ஆனா வசனம் இருக்குது, அறையப்பட்டேன், கிறிஸ்துவுடனே கூட. அது எப்ப அறையப்பட்டேன்? அதுதான் நம்ம ஒப்பு கொடுத்த அந்த நாள், தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து பார்த்தீங்களா? அப்ப என்ன அர்த்தம், இந்த உலகத்துக்கு நான் என்ன பண்றேன், மரிச்சிட்டேன், அறையப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனா நான் சாகல. ஏன்? அந்த ஜீவன் பழைய மாம்சத்துக்கு உண்டான காரியங்கள் என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அண்டர்லைன் பண்ணணும், நீங்க ஒரு அண்டர்லைன் போட்டுக்குங்க. இப்ப நீங்க யாரு? நீங்க இப்ப நான் விக்டர் பிரதர் செத்துட்டாரு, இப்ப நான் யாரா இருக்கணும்? செத்துட்டாருன்னு சிரிக்கிறாரு. இப்ப நான் யாரா இருக்கணும்? கிறிஸ்து என்கிட்ட என்ன இருக்கணும்? பிழைச்சிருக்கணும். என்னை பார்க்கும்போது நீங்க யார பார்க்கணும்? விக்டரையே பாத்தீங்கன்னா விக்டர் சாகல, அதான் பாயிண்ட். விக்டரையே பாத்தீங்கன்னா விக்டர் சாகல, அப்ப யார பார்க்கணும் என்கிட்ட? அப்போ எல்லாருமே அவங்க பேர் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க பேர் என்ன இருக்குது, அவங்க நல்லா வாழ வச்சிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு நீங்க யார் பிழைக்கிறவராக காட்டணும்? இயேசுவை உயிரோடு இருக்கிறவராக நாம வெளிப்படுத்தணும். ஆனா நாம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் என் பேரையே வெளிப்படுத்திட்டு இருந்தேன்னா என்ன ஆகும்? எப்ப கிறிஸ்து மீண்டுமாக என்ன பண்றோம், சிலுவையில் அங்க. அதை மீண்டுமாக வாசிக்கலாம்ப்பா. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, இப்போ நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து. இப்பதாங்க இதுதான் பாருங்க, இதுக்கு ஒரு விலைக்கிரயம் அங்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன்ங்கிறார். அப்போ இன்னைக்கு இந்த விலைக்கிரயத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த பூமியில இந்த விலைக்கிரயம் நமக்காக ஒருத்தர் காசு கொடுத்துட்டு ஒரு 15 லட்சம் கொடுத்து நம்மளை வாங்கிட்டாருன்னு வச்சுங்க. 15 லட்சம் கொடுத்து அவருக்கு எப்படி இருப்பீங்க நீங்க? ஒண்ணு வேணா, ஒரு டைரக்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, ஒரு ஸ்கூல்ல எங்க பாப்பா படிப்புக்காக ஹெல்ப் பண்ணாரு. அவர் பார்க்கும்போதுல ஏன் அப்படின்னா, அது காசு, அவர் காசுக்காக என்ன பண்ணுவாரு, என்னடா காசு கொடுத்தா நீ கண்டுக்காம போற பாரு, என்ன தெனாவிட்டா திடீரான் பாரு அப்படிம்பாங்க. ஒரு சின்ன நன்றி, ஒரு விஷ் பண்றோம், ஒரு விஷ் பண்றோம், ஒரு பொருள் உதவிக்கு ஒரு சின்ன ஒரு நன்றி உணர்வு நம்ம மாம்சத்துல காட்டுறோமா இல்லைங்களா? மாம்சத்துல காட்டுறோம், சின்ன நன்றி நம்ம காட்டுறோம். ஒரு விலைக்கிரயம், ஒரு உயிரையே கொடுத்து ஒரு மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக தன் ஜீவனையே கொடுத்து
தன் ஜீவன் உங்களில் பிழைத்திருக்கும்படி ஒருத்தருக்கு செஞ்சார்னா அவருக்கு எப்படி விஷ் பண்ணணும்? கீழே தான் விழுந்து கிடக்கணும். இந்த கீழே படுத்து கிடந்து சாஸ்தாங்கம் சொல்றாங்களா, அந்த நிலைப்பாடு நமக்குள்ள வருதான்னு பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். எப்படி நம்ம பார்க்கறது பதா? இது கொஞ்சம் கடினமா இருக்கு. இந்த 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 ஸ்ட்ராட்டஜி, இந்த இந்த ஒரு லாஜிக் யார் யாருக்கெல்லாம் புரியுதோ அந்த சாயல் வெளிப்படுவதற்கு நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். நீங்க பெருசா நீங்க ஒன்றும் பண்ண வேணாம். என் சாயலை நீங்க வெளிப்படுத்துங்க. என் சாயலை போற இடமெல்லாம் நான் உங்களை ரத்தம் சிந்தி மீட்டு உங்களை விலைக்கிரயம் கொடுத்து உங்களை நான் வாங்கியிருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் அந்த விலைக்கிரயத்துக்கு ஈடாக நீங்க என்ன பண்ணுங்க, என் சாயலை வெளிப்படுத்துங்க. அதுதான் வெரி சிம்பிள். அப்போ நம்ம இன்னைக்கு ரொம்ப எப்படி நம்ம காட்டுறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப நம்மளை அழகானவங்களாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், பணக்காரனாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், இன்னும் எப்படியோ பிரதிபலிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆனால் நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம் நம்ம அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எல்லாருமே நம்முடைய நடக்கையில் வெளிப்படுத்த முயற்சி பண்ணலாம். நடக்கையில் முயற்சி பண்ணலாம். பேசுகிற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தையில் நம்ம வெளிப்படுத்தலாம், உண்மையில வெளிப்படுத்தலாம். அப்போ உலகத்தார் நம்மளை பார்த்துட்டு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போனாங்களா, அவங்க என்ன சொல்லணும்? ஐயோ அப்பா அப்படின்ட்டு போயிடக்கூடாது. சாஃப்ட் கார்னர் அப்படிம்பாங்க. சாஃப்ட் கார்னர் அப்படின்னா அவர்கிட்ட பேசிட்டா கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சுங்க. அந்த மன திருப்தியை உருவாக்கக்கூடியவர் யாரு? நாம தாங்க இருக்கணும். நாம தான். இதுதான் ப்ராப்ளம். நீங்க பேசிட்டீங்கன்னா, ஐயோ இவர் பேசினா கண்டிப்பா அடுத்து என்ன நடக்கும்னே தெரியலைங்க. ப்ராப்ளமேட்டிக்கா ஒரு பேச்சு இருந்தா பேச்சு பேசாதீங்க. ப்ராப்ளமேட்டிக்கா தமிழ்ல சொல்லணும், பிரச்சனை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணது மேக்சிமம் பேசுறதுக்கு அது அவாய்ட் பண்ணலாம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்போ இன்னைக்கு நம்ம யாராவது பொய் பேசுறதுக்கு பயப்படுறோமா? பொய்யே பேசுறது இல்லை முதல் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? ஒன்று வேணா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மதியம் வந்து சாப்பிட்டீங்களான்னு அப்படின்னு கேட்டீங்க. இப்போ காலையில் உங்களுக்கு கேட்குறேன், சாப்பிட்டீங்களான்னு என்ன, நிறைய பேர் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, சாப்பிட்டேன் பதன்ருவாங்க. ஏன் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க? தெரியல. இயற்கையாகவே சரி அவங்க எதுவும் சிரமம் கொடுக்கக்கூடாது, எதோ சாப்பிட்டேன்ருவாங்க. என்ன நேச்சுரலாக என்ன ஆகுது, அது பொய்ங்கிறது தெரியல. நேச்சுரலாக பொய் வந்து எப்படி ஆகுது, உண்மை பேசுவதுக்கு தயங்குது. இல்லை நான் சாப்பிடல, டக்குன்னு நான் சாப்பிடணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க கஷ்டப்படக்கூடாது அதனால நான் சாப்பிட்டேன், அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொய் அங்கே பேசுறங்கிறத மறந்துடுவோம் நம்ம. உள்ளதென்றும் அவ்வளோதான். ஆனால் அது வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸில் வருதா? வராது. ஆனால் அதுதான் நேச்சர். அப்போ நம்ம என்னன்னா, ஏமாற்றும் போது பயப்படுகிறது இல்லை, பொய் சொல்லும் போது பயப்படுகிறது இல்லை. ஆனால் நேர்மைக்கு எதிராக இருந்தால் நம்ம என்ன, நம்ம எல்லாருக்கும் விரோதமாக இருப்போம். ஒரு நேர்மையாக நம்ம நடக்க நீங்க எப்பெல்லாம் முயற்சி பண்றீங்களோ உங்களுக்கு விரோதமாக எல்லாமே நடக்கும். வெரி சிம்பிள். இதுதான் லாஜிக். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உலகத்தார் மாதிரி இங்கிருந்து சபையை விட்டு போன பின்னாடி என்ன பண்றீங்க, எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, இந்த பூமியில போய் எல்லாரும் மனுஷனையும் சந்திக்கணும், சரிங்களா? இப்போ அவங்களோட பேசும்போது அவங்கள மாதிரியே பேசுறது, அவங்க லாங்குவேஜ் மாடுலேஷன். அப்போ அவங்கள மாதிரியே பேசுறதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லா பேச்சும் பேசுவாங்க, நாமளும் அவங்க மாதிரியே பேசுறது. அதுக்கப்புறம் சபைக்கு வந்தோடனே அப்படியே சபை மாதிரியே பேசுறது. வசனம் அது சொல்லுது பிரதர், இந்த வசனம் இது சொல்லுது, இந்த வசனம் அது சொல்லுதுன்னு போய் உலகத்தார் சொல்லுங்க, போடா லூசு அப்படின்ட்டுருவான் ஒரே வார்த்தையில். ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அதுதான் சொல்லணும். இதை செய்ய மாட்டேங்க, இதை நான் செய்ய மாட்டேன், இந்த வேலையில் நான் செய்ய மாட்டேங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா வசனம் வாசிக்கலாம். ரோமர் 12:2 நாம் வாசிக்கலாம். ரோமர் 12:2. அதுக்கப்புறம் 1 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய போதும். இப்போ என்ன, இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? பிரபஞ்சங்கிறது எதை விட்டு போனா, சபை விட்டு போனாவே நமக்கு என்ன இருக்கு? உலகத்தோட ஒத்த வேஷம்னு என்ன அர்த்தம்? அப்படியே கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அந்த விஷயத்தை மறந்து என்ன பண்ணுவோம், உலகத்தோடையே. அது ஒரு திருக்குறள் இருக்குது, சொல்லாம எனக்கு தெரியல. உலகத்தோட ஒட்ட உலகல் பலகற்றும் கல்லாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தோட அதுக்கேற்ற வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா எவ்வளவுதான் இங்க படிச்சாலுமே அது வேஸ்ட் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு.
அப்போ இதே தான் நமக்கு சபைக்கு சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தவில்லைன்னா நீங்க யாரோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? உலக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உலக வாழ்க்கை வாழ்ந்தா உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கு என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த நாளிலும் கூட பார்க்கும்போது 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டு விஷயம், ரெண்டு கேட்டகரி. ஒன்று பரிசுத்தம், ஒன்று பிரியமான ஜீவ பலி. ஸோ ஜீவ பலி எதுக்கு பதில்? பலினாவே நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஸ்லேயே இருப்பாங்க. பலி, ஜீவ பலி, பரிசுத்தம். ஜீவ பலின்னு ஏன் பதில்? நம்ம ஜீவ பலி ஆகுமா? ஜீவ பலி ஆகுறீங்க, உயிரோடு செத்துட்டு இருக்கிறீங்களா? உயிரோட சாவுதான் என்னன்னு தெரியுங்களா? ஒரு ஊசி எடுத்து இப்படி குத்தி பாருங்க, இல்லை ஒரு பல்ல பிடுங்கி பாருங்க, உசுரே போயிருப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? அதான் உயிரோட சாவுறது. குத்தும் போது எவ்வளோ வலி இருக்குதோ அந்த வலி ஒரு வார்த்தையில் இருக்குது. ஒரு வார்த்தையில் இருக்குது. அந்த வார்த்தை நீங்க பேசும்போது நீங்க அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா வார்த்தை நீங்க சொல்லிடக்கூடாது. வார்த்தை மட்டும் யாராலுமே தாங்கிறது இல்லை. புரியுதுங்களா? இந்த 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 ரணம் இருக்குது பார்த்தீங்களா? அதனால சொல்றாரு ஜீவ பலி அப்படின்னா, நீங்க ஆடு மாடு காளைகள்லாம் அங்க பலி செலுத்திட்டு இருந்தீங்க, அதெல்லாம் வேணாம். உங்களுக்காக கிறிஸ்துவன் ஆயிட்டாரு. ஒரே முறை, ஆனா அநேக முறை செத்துட்டு இருக்கிறாரு. நீங்க மீண்டுமாக தவறு செய்யும்போது அவர் என்ன ஆகணும்? அவர் ரத்தத்தை மீண்டுமாக உங்களுக்கு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. பாருங்க, நீங்கள் தவறுகள் செய்யும் போது, பரிசுத்தத்தை மீறும் போது, உங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளும் அவர் என்ன ஆகுது? அவங்க விலைக்கிரயம் கொடுத்த ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்படி நம்ம வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, வசனம் நீங்க வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:3. நான் அடைந்ததும் உங்களுக்கு 1 கொரிந்தியர் 15:31. நான் அனுதினம் சாகிறேன். நான் அனுதினமும் சாகிறேன். நான் அனுதினமும் சாகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ நான் அனுதினமும் சாகிறேன்னா எதுக்காக, எப்படி சாக முடியும்? அனுதினமும் சாகிறேன் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்த முயற்சி பண்றீங்களோ அப்பெல்லாம் என்ன ஆகுது? சாகுறீங்க. அப்போ நம்ம கோபக்காரனாக வெளிப்படுத்தினா கோபக்காரனாக தான் நம்ம காட்ட முடியும், கிறிஸ்துவை அங்க காட்ட முடியாது. அதனால கூட 15:30 வாசி பாருங்க. 15:30 மேற்பகுதியில், நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாய் இருக்கிறோம். நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாகிறோம். 2 விஷயங்கள் இருக்குது பாருங்க. அப்போ நாச மோசம் ஏதுவாகிறோம்னா, நீங்க கிறிஸ்துவுக்காக வாழ முயற்சி பண்ணும்போது இதெல்லாம் அங்க நடக்கும். ஜீவ பலியாக உங்கள் வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுக்குறீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணலாம் பதர் அப்படின்னா, எல்லா சூழ்நிலைகளிலும் பார்க்கும்போது நம்ம இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்துவனாக நிலை காட்டணும். சரிங்களா? நிலை காட்டணும். அதுக்கு நமக்கு உழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த பூமியில நிறைய தொழிலதிபர்கள், இந்த டாட்டான்னு சொல்லி ஒருத்தர் நிறுவனர், ஓனர் தெரியுங்களா? யாரு? ரத்தன் டாட்டா. அதுலேயே சொல்லிட்டேன்னா, ரத்தன் டாட்டா அவருடைய பேக்ரவுண்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அவருடைய சின்ன வயசுலேருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, எவ்வளோ கோடீஸ்வரங்கள் இருந்தாலும், உலகளவிய கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் அவர் பேர் இன்னைக்கு நிலைச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுங்களா? ஹிஸ்டரி. அவர் அநேக ஏழைகளுக்கு, அநேக தொழிலாளர்களுக்கு தன் வாழ்க்கையில நல்லது செஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். ஹெல்பிங் நிறைய சம்பாதிச்சாரு. உலக கோடீஸ்வரர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் இவர் பேர் மட்டும் ரத்தன் டாட்டாங்கிறது ஃபேமஸ் ஆகுது. அவர் மரணத்தில் போகும்போது ஹிஸ்டரியில அவர் பேர் ஃபேமஸ் ஆகுது. காரணம் அவருடைய உழைப்பு. உலகம் சார்ந்த சம்பந்தப்பட்ட காரியங்களை அதிக உழைப்பு போட்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, படுகிற எல்லா பிரயாசங்களிலும் ஒரு பர்சன்டேஜ் போட்டுக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ் கிறிஸ்துவுக்காக ஒரு நாளைக்கு உழைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 24 hours இன்ட்டு 100% வச்சுக்கலாம். 24க்கு 24. அதில் ஒரு நிமிஷம் பண்ணீங்கன்னா எத்தனை பாயிண்ட்? 0.101 வருமா?
அல்லது 1 மணி நேரம், 24 மணி நேரத்துல கிறிஸ்துவுக்காக என்னுடைய உழைப்பு 1 மணி நேரம் நான் போட்டிருக்கிறேன் வச்சுக்கலாம். சரி, ரொம்ப கஷ்டம் 1 மணி நேரம். ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல ஆரம்ப கால அப்போஸ்தலர்கள்ல நீங்கள் எனக்காக 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? அது ரொம்ப பெரிய ஆளுங்க. ஏன்னா கிறிஸ்துவையே நேரில் பார்த்தவங்க, அவங்களோட இருந்தவங்களுக்கு 1 மணி நேரம் ஓகே புதர், அவங்க பெரிய ஆளுங்க புதர். சரி, நமக்கு 1 மணி நேரத்துல பாதி எவ்வளோ? 24 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்காக உழைத்திருக்கிறேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? இன்னைக்கு வேணாம், கடந்த வருடங்கள்ல எடுத்துக்கோங்க. ஓவரால் கால்குலேஷன்ல ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள்ல உங்களுடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்காக எவ்வளவு நாள் உழைச்சிங்களோ அவ்வளவு நாள் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். சம்பளம் கொடுக்குறோம்னு டக்குன்னு யோசனை பண்ணுவீங்க. சம்பளம்னா அது நன்மதிப்பு தரக்கூடிய பிரைஸ். நீங்க எவ்வளவு நாள் உழைச்சிருக்கிறீங்க? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு 1/2 மணி நேரம் நீங்க பைபிள் படிக்கல, 1/2 மணி நேரம் பைபிள் படிக்க முடியுமா? அதிகாரம் 1 எடுத்து 5 வரைக்கும் வாசனோடனே அவர் கொட்டாவி வந்துடும். சரி போதும் சொன்னோடனே வருது. அப்போ என்ன விஷயங்கள்னா, நமக்கு என்ன விஷயங்கள்ல நமக்கு அதிக நேரம் உழைப்பு போடுகிறோமோ அதுக்கு என்ன இருக்குது? உழைப்பு போட்டா பலன் இருக்கு. அப்போ நீங்க வசனம் என்ன சொல்லுது? இந்த சிறியரில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு அவன் தன் பலனை அடையாமற் போகான். கண்டிப்பா அவனுக்கு பலன் இருக்கு. கிறிஸ்துவுக்காக நான் இவ்வளவு நேரம் இன்னைக்கு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு இன்னைக்கு டைரியில போய் நோட் பண்ணுங்க. டைரியோ நோட் புத்தகம் போட்டு 24 மணி நேரம் நாளையிலேருந்து கணக்கு வச்சு இன்னைக்கு விட்டுருங்க, இன்னைக்கு லீவ் விட்டுருங்க, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு லீவ், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாளையில ஸ்டார்ட் பண்ணி 24 மணி நேரத்துல 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கிறிஸ்துவுக்காக நான் செலவு பண்ணேன். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த 10 நிமிஷம் என்ன ஆகும்? 7 × 10 70, 1 hour 10 நிமிஷம், 1 மணி நேரம். ஒரு வாரத்துக்கு 1 hour, 2 வாரத்துக்கு 2 மணி நேரம், 3 வாரத்துக்கு 3 மணி நேரம், மாசத்துக்கு 4 மணி நேரம் நீங்க உழைப்பு போடுங்க போதும். அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, 20 நிமிஷம் போடுங்க. அப்போ உழைப்புக்கு தகுந்த 8 மணி நேரம் வேலைக்கு 10 நிமிஷம் வேலை செஞ்சா போதுமா? நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு கொடுக்குறோம் நீங்களே அசைன் பண்ணுங்க. அவர் அதுங்க பிரயாசப்படுறதுக்கு இங்க முயற்சி பண்றது இல்லை. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது இதெல்லாம் பிரயாசம் பண்ணணும். இதுதான் பிரயாசங்கள் அப்படின்னா, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு முதலாவது 2 விஷயம் செய்யணும். புறம்பான மனுஷன், வெளியான மனுஷன். புறம்பான மனுஷன் என்ன ஆகணும்? நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? வெளியில இருந்துச்சுன்னா கூட நிர்மா பவுடர் போட்டு அல்லது அழுக்கு சோப்பு போட்டு அல்லது ஏதாவது ஒரு சோப்பு போட்டு என்ன பண்ணிடலாம்? கழுவிடலாம். உள்ளான மனுஷனை எப்பப்பா எந்த சோப்பு இருக்குது? ரின் சோப்பா? ஈ சோப்பு சொல்ற, ஈ சோப்பு. ஈ சோப்பினால என்னை சுத்திகரியும். அதுக்கு எது இருக்குது? சரிங்களா? இந்த சோப்பு போட்டு கிளீன் பண்றோமா? பண்ணணும். அப்போ வெளியான மனுஷன் இருக்கிறாரு, உள்ளான மனுஷன் இருக்கிறாரு. வெளியான மனுஷனுக்கு சோப்பு இருக்குது இல்லையா? சட்டை அயன் போட்டுக்கலாம். இல்ல கூட ரொம்ப நாத்தடிக்குது, போட்டு ஏதாவது அடிச்சுட்டு வந்து குளிச்சிங்க போல இருக்குது, குளிக்கலாம் கூட குளிச்சிங்க போல இருக்கு, ஏதாவது சரி பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம் வெளியான மனுஷனுக்கு. ஆனா உள்ளான மனுஷனை நீங்க சரி பண்ணலன்னா வெளியான மனுஷன் காட்டி கொடுத்துருவான். எப்படி? நடக்க, வார்த்தை, செய்க. நீங்க நடக்கிறது, நீங்க குளிக்கல, நீங்க பேசிட்டீங்க, நீங்க சரியா குளிக்கல. எங்க குளிக்கல? உள்ளான மனுஷன்ல குளிக்கல. ஏன்னா உள்ளான மனுஷன்ல என்ன இருக்குதோ அதான் வெளியான மனுஷன் வெளிப்படும். அப்போ வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் பாருங்க. அதுல ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது இப்பதான் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். என்னது புறம்பான மனுஷன் அழியுதுன்னா என்ன அர்த்தம்? முன்னா நான் எவ்வளவு நேரம் பேசுவேன்னு தெரியுங்களா? இப்ப நான் பேசுறதே இல்லை. நான் எவ்வளவு வாழ்க்கையில எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் வேஸ்ட் பண்றது இல்லை. இப்ப கொஞ்சம் என்ன பண்றேன், மாத்திக்கிறேன். என்ன நான் மாத்திக்கிறேன். அப்புறம்
உள்ளான மனுஷனானது உள்ளான மனுஷன் எங்க இருதயத்துக்குள்ள நம்ம எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோமோ அதுதான் இயற்கையாகவே வாழ்க்கை முறையாக அங்க மாறுகிறது. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுங்களா? அது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம உணவு கொடுக்கணும். நாளுக்கு நாள் ஒரு குழந்தை நல்லா சாப்பிட்டு கண்ணை புசு புசுன்னு இருக்குதுன்னா எதை வச்சு சொல்லுங்க கண்ணை புசு புசுக்குதுன்னு? நல்ல ஹெல்த்தியான ஆகாரம் நல்ல சாப்பிடலாம் எப்படி இருக்குங்க? கண்ணம் நொடி குளிர்ந்துரும் சொல்லுவாங்க இல்லைங்களா? அழகு எதன் அடிப்படையில் இருக்குது? புஷ்டி. அப்போ நம்ம நல்ல உணவுகள் எங்க எடுக்கணும்? நம்ம உள்ளான மனுஷனுக்கு கொடுக்கணும். உள்ளான மனுஷனுக்கு அதிகமாக ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்தோம்னா வெளியான மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அழகாக அங்க மாறும் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்ப நம்முடைய குணலட்சணம் கண்டிப்பாக அது நாளுக்கு நாள் என்ன ஆகணும்? மாறணும். அப்ப பேசுன மாதிரியே இப்பயும் பேசிட்டு வந்தோம்னா மாறல. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை நடைமுறையில் ரொட்டீன் லைஃப்ல நம்ம ஒரே விஷயத்தை நான் இப்படிதாங்க எனக்கு பழக்கமே அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? அந்த பழக்கம் அங்கே இருக்கக்கூடாது. இன்னும் கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நிறைய கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணுவார்? பேசாமல் இருப்பார். பேச வேண்டிய இடத்துல மட்டும் அங்கே பேசுவார். பொறுமையாக இருக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக யோபுவை எடுத்துக்கொள்ளலாம். பேசாமல் எங்கே பேசும் எப்போ பேசுங்கிறதுல இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் கூட பார்க்கும்போது தாவீது ஒரு இடத்துல தன்னுடைய கேரக்டரை வெளிப்படுத்துறாரு. எங்க வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, தன்னை நிந்திச்சுட்டே வருவார் ஒருத்தர். வழியில போகும்போது நிந்திச்சுட்டே வருவார், சிமேயு. அப்போ அவரு என்ன பண்ணுவார்? அப்போ என்ன பண்ணுவார்? அவரு நிந்திக்கிறதுக்கு மறுமொழி கொடுத்தாரா? மறுமொழி நிந்திக்கும் போது யாராவது மறுமொழி கொடுத்தாரா அப்படின்னா அவர் பேசாம வருவார். ஏன் பேசாம வருவார்? இது டைம் இல்லை. அவர் நிந்திக்கிறது கடவுள் என்ன பண்ணியிருக்காருங்க? பர்மிட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அமைதியா போவார். நிந்திக்கும் போது அமைதியா மறுமொழி கொடுக்கறது இல்லை. நிந்திக்கும் போது இயேசு கிறிஸ்து கிட்ட கன்னத்தில் அடிக்கும் போது அவர் மறுமொழி கொடுத்தாரா? அதெல்லாம் பாருங்க எந்த இடத்துல அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது. அப்போ இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாருன்னா, தூதர்களுக்கு முன்பாகவும் உலக மனிதர்களுக்கு முன்பாக எப்படி இருந்தாரு? ஒரு வேடிக்கை பொருளாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ள நம்ம போகலாம். இப்போ வாழ்க்கையிலுடைய நடைமுறைக்குள்ளே போகலாம். யோசேப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி தெரியும். ஆதியாகம் 39ஆம் அதிகாரம் 6 மற்றும் 9 வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். 13 அதுலயே அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது. போதும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு யாரு? ரொம்ப அழகானவர், சரிங்களா? அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்துல என்ன பண்ணலாம்? வாழ்க்கையில் நடைமுறையில் தவறு செஞ்சிருக்கலாம். நம்ம என்ன சொல்லுவோம்? சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் தான் எல்லாருமே நல்லவனுங்கன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் சந்தர்ப்பம் கிடைச்சா எல்லாருமே கெட்டவனுங்க தான்பாங்க. ஆனால் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, ஆனால் என்ன பண்ணல? பாவம் செய்யவில்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய நடைமுறையில் எஸ்கேப் ஆகுறது. நம் உள்ளத்தில் பதியப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கும்போது அது வெளிப்படுது. அது என்ன பண்ணுது? இது விட்டு விலகி ஓடு, பாவத்திற்கு உன்னை என்ன பண்ண விலக்கி காத்துக்கொள் அப்படிங்கிற வசனம் உள்ளத்தில் தைக்கப்பட்டிருந்ததுனால இந்த யோசேப்பு ரொம்ப அழகு, சௌந்தரியம், ராஜஸ்திரி, சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. அவர் என்ன பண்ணல? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுளுக்காக என்ன பண்றாரு? விட்டுட்டு ஓடிட்டார், விட்டு விலகி ஓடிட்டாரு. இதுதாங்க வாழ்க்கை நடைமுறையில நம்ம காண்பிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது என்று நாங்க பார்க்கிறோம். அப்போ நம்ம அங்க யாரு மெய்ப்பிச்சு காமிச்சிட்டாரு? இன்னைக்கு நம்மகிட்ட சந்தர்ப்பம் அமையாமலாம் இல்லை. எல்லாருக்கும் சந்தர்ப்பங்கள், தவறு செய்து சந்தர்ப்பங்கள் அங்கங்க கண்ணிகள் மாதிரி இருக்கும். நாம போய் என்ன பண்ணிடக்கூடாது? காலை வச்சு மாட்டிக்க கூடாது. ஆனா இருக்கும், இல்லாமலாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது, வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரிலாம் நம்ம அப்படியே நான் கரெக்டா போயிட்டு இருக்கிறேங்க, கம்பி மேல போயிட்டு இருக்கிறேங்க, வாழ்க்கை எந்த கண்ணில மாட்ட மாட்டேங்கன்னா உங்களுக்கு முன்னாடி கம்பியா எடுத்துட்டுருவாங்க. அப்படித்தான் இருக்கும் உலகத்துல. அப்போ தாவீது நம்ம பார்க்கலாம் பாருங்க. தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது
அவருடைய இருதயம் கடவுளுக்கு முன்பாக எப்படி இருந்துச்சு? ஏற்றதாக இருந்துச்சு. எத்தனை தவறு செஞ்சாரு? கொலையும் செஞ்சிட்டாரு, பாவமும் செஞ்சிட்டாரு. ஆனா கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவரா எப்படி இருக்க முடிஞ்சிச்சு? தன் தவறை உணர்ந்து கொள்ளும் போது, அங்க பாவம் செய்யாமல் தற்காத்து கொண்டதுனால அவர் வாழ்க்கை நடைமுறையில நல்ல பெயர் கிடைச்சிச்சு. இவர் தவறே செஞ்சிட்டாரு, ஆனா தவறை செஞ்ச பின்னாடியும் உணராம இருக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த காரியத்துல தாவீது த பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனாலதான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவர். நத்தானியேல் வந்து அவருடைய பாவத்தை உணர்த்தும் போது இது யார் செஞ்சேன்னு சொன்னாரு? அந்த ஆடு அந்த அந்த அவரை என்ன பண்ணிடணும்? கொண்டுறணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்றாரு? தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு. நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதுக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம பாவம் உணர்த்தப்படும் போது நம்ம வந்து அந்த பாவத்துக்கு உண்டான காரியங்கள்ல தலை சாய்க்க வேண்டுமா, தலை நிமித்த வேண்டுமா? தலை சாய்க்க வேண்டும். ஏன்னா தவறுக்கு தண்டனை தலை சாய்த்தல். புரியுதுங்களா? நேர்மைக்கு எப்படி இருப்பீங்க? நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. நேர்மை. பாவம் செஞ்சும் போது இப்படிதான் அப்படி இருக்க கூடாது. ஏன்னா அது நமக்கு இழுக்கு. இப்படித்தான் இருக்கணும். இழுக்கு. ஏன்னா நம்ம செஞ்ச தப்புன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா உங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பாவம் செய்யும்போது இப்படி தலை குனிவு, தவறை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்ற நிலை. அப்போ தாவீது அது இருதயத்துக்கு ஏற்றவராக இருந்தார். சொன்ன உடனே நான் தான் அந்த செஞ்சேன். உணருதல். அப்போ இன்னும் கூட பார்க்கும்போது பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 நம்ம வாசிக்கலாம் பாருங்க. பிலிப்பியர் 3, 7, 8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். லாபமாய் இருந்தவைகளை நஷ்டமாக எண்ணுதல் அப்படின்னா யாரு? அந்த அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கை முறைகளை இன்னைக்கு அநேக லாபமான காரியங்கள் இருந்தாலும் அதை நஷ்டத்துக்காக விட்டுட்டாரு. எலியா உங்களுக்கு தெரியும். எலியா வந்து எலிசாவை கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணாரு? இதுக்கு உதாரணமா சொல்றேன். 12 ஏறு மாடுகளை உழக்கூடிய வசதி படைத்தவர் யாரு? எலிசா. 12 ஏறு மாடுகள்னா எத்தனை ஏக்கரா இருந்திருக்கும்? 12 ஏறு மாடு உழக்கூடிய வாய்ப்பு வசதி படைச்சவர்னா நம்ம இன்னைக்கு விட்டுட்டு வந்துருமா? எலிசா கூப்பிடுற மொட்டத்தலையா அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிடுறாரு. இவர் பின்னாடி நான் போனா என் வாழ்க்கை என்ன ஆகும்? யோசிப்பாங்களா இல்லைங்களா? எலியா கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே இதோ நான் வருகிறேன். எங்க அம்மாவுக்கு போய் அந்த ஏறு பூட்டுற அந்த மாடு இது அடிச்சு ஜனங்களுக்கு எல்லாம் போட்டு பரிமாறிச்சு பாய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யார் பின்னாடி? தனக்கு லாபமாய் இருந்தவைகளை நஷ்டமாக மாற்றினார். யாருக்காக? கிறிஸ்துவுக்காக. இங்க அவங்க கடவுளுக்காக. பாத்தீங்களா? இன்னைக்கு நீங்க லாபமா இருந்தவைகளை நஷ்டமாக எத்தனை நாட்கள்ல நம்ம செஞ்சிருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க, எனக்கு லாபமா நிறைய விஷயங்கள் வீட்லயே இருக்கு. புரியுதுங்களா? இப்ப ஏன் எல்லாருமே ஓடி வரணும்? இங்க இன்னைக்கு வரணும்னு அவசியம் இல்லையே. ஏன்? லாபமா இருக்க விஷயங்கள் நிறைய இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இருக்கு நிறைய. ஏன் லாபமா இருந்தது? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, எல்லா நாளும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதனைக்கணும் இல்லை. ஒரு நாள் பிரயாசப்படுறோம், அவ்வளவுதான். இந்த நாளை என்ன பண்றோம்? கடவுளுக்காக பிரயாசப்படுறோம். முடிந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கலந்து கொள்ள முடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அமையல, அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல போறது இல்லை. நீங்க நமக்கு தெரியும், நமக்கு இது நாளில் கலந்துக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க அதை பிரயாசப்படுங்க, முயற்சி பண்ணுங்க. சிம்பிள். அதுக்கு நம்ம இன்னும் கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய வயது எவ்வளோ? அவர் ஞானஸ்தானம் பெறும்போது சரி, தேவாலயத்துக்கு போகும்போது என்ன வயசு? தர்க்கம் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்போ வந்து அவருக்கு என்ன வயசு? அவர் எங்க போனாரு? சந்தை வெளியில போயிட்டாரு, தேவாலயத்துக்கு போறாரு. புரியுதுங்களா? 12 வயதுல தேவாலயத்துக்கு போகக்கூடிய பக்குவம் அவருக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம தேவாலயம் போகிறது வந்து கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும். காரணம், அதுவும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் காரணம் இருக்கு. அந்த காரணங்கள் இருந்தால் சந்தோஷம். அப்போ நம்ம விஷயம் என்னன்னா, இந்த வாழ்க்கையிலுடைய நடைமுறையை எப்படி வெளிக்காட்டணும்? ஞாயிற்றுக்கிழமை நம்மளை எங்கேயும் பார்க்கக்கூடாது. யாரும் எங்கேயும் பார்க்கக்கூடாது. வீட்டில் நம்மளை யாரையும் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கக்கூடாது.
எங்கே போயிட்டானுங்க தெரியல. நேராக போங்க, சர்ச்சில் இருப்பானுங்க அவனுங்க இந்நேரத்தில். அங்கே போனால் கண்டுபிடிச்சிடலாங்க. அவர் எங்கே பார்க்கலாம் அவங்கள? சர்ச்சில் இருப்பாங்க. போய் பாருங்க, அங்கே தாங்க இருப்பாங்க. எங்கேயுமே போக மாட்டாங்க. அவங்களுக்கு இதே தாங்க வேலை. ஞாயிற்றுக்கிழமைனா நான் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்து என்ன நீ சர்ச்சுக்கு போகலையா? யானாச்சும் கேட்குறாங்களா? போய் பக்கத்து வீட்டில் போய் நீங்கள் கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்பாங்களா? ஆனால் உங்களை பார்த்தானே கேட்பாங்க. என்ன சொல்லுவாங்க? சர்ச்சுக்கு போயிட்டீங்களா? வேற எவனையும் கேட்க மாட்டாங்க, நம்மள தான் கேட்பாங்க. காரணம், அது நம்முடைய கடமை. புரியுதுங்களா? அது முயற்சி பண்ணலாம். இதுக்கு உண்டான முயற்சிகள் அதிகபட்சமாக நம்ம முயற்சி செய்யலாம். சரி, இன்னொரு விஷயங்களை நான் பார்க்கும்போது, இப்போ கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது இதெல்லாம் நல்ல சூழ்நிலைகள். சாதகமான சூழ்நிலைகளில் கிறிஸ்துவை சாயலை ஈஸியாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. சாதகமற்ற சூழ்நிலையில் கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துறது? யோபு என்ற ஒரு பக்தன் இருக்கிறாரு. இப்படி ஒரு கொப்பளமா உடம்பு பூரா வந்துருச்சு. ஓட்டை எடுக்கிறாரு, ஓட்டை உடைக்கிறாரு, சாம்பலில் போய் உட்காந்துக்கிறார். சாம்பல் எடுத்து மேலெல்லாம் பூசிக்கிட்டாரு. பூசிக்கிட்டு இப்படி சுரண்டிட்டு இருக்கிற ஒரு மனுஷனை நீங்கள் பாருங்க. சூழ்நிலைகள் சாதகம் இல்லை, சரீரம் ஒத்துழைக்கல, சாதகமற்ற ஒரு சூழ்நிலை. சொரன்னா ரத்தம் வருது. இப்போ என்ன பண்ணாரு? பொண்டாட்டி வேறு சொல்லுது, நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறன்னு சாவாம. அது வேற சொல்லுது. என்னென்னமோ டாஸ்க் வந்துட்டானுங்க. 4 பேர் 3 பேர் பஞ்சாயத்துக்கு. நீ எல்லாம் என்னென்ன பண்ணையோ தெரியல, தப்பு பண்ணியோ தெரியல, உனக்கு இவ்வளோ தண்டனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு வேறு பஞ்சாயத்து. இப்போ என்ன பண்ணுவீங்க? டாஸ்க் எல்லாம் எப்படி காண்பிக்கிறது? யோபு 23ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2, 3. யோபு 23ஆம் அதிகாரம் 1, 2, 3. யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு. பொறுமையா வாசிச்சுங்க, நிதானமா கேளுங்க. இப்ப பாருங்க, யோபுகிட்டே போயிருங்க. நீங்க என்கிட்ட வராதீங்க, என்ன பார்க்காதீங்க. யோபுகிட்டே போயிருங்க. யோபுடைய அங்கலாய்ப்பு பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. முரட்டுத்தனமாக என்னுடைய அங்கலாய்ப்பு என்ன ஆயிடுச்சு? முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. என் வாதை எப்படி இருக்குது? கடினமானது. என் வாதை கடினமா இருக்குது. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். இப்ப வாதையில யாரு என்ன பண்ணணும்? அவரு டாக்டர் தானே தேடணும். எனக்கு ஒரு நல்ல மருத்துவர் இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி தேடணும். இப்ப என்ன, சாதகமற்ற சூழ்நிலையில யாரை தேடுறாரு? சாதகமற்ற சூழல்ல யார் தேடுறாரு? நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நல்லா இருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து அவர் கால் விட்டு போய் உட்கார்ந்துக்குவேன். இதுதான் யோபு பக்தன். இப்ப எல்லாம் ஃபேனை போட்டனால நல்லா அப்படியே அப்படி சொருவுது நமக்கு. இப்ப நமக்கு ஒருவேளை உட்கார இடத்துல ஒரு புண்ணு வந்துச்சுங்க, இப்ப என்ன பண்ணுவீங்க? இரும்பு வேற ரொம்ப டைட்டா இருக்குது, வேற டென்ஷனா வேற இருக்குதா, சொல்லுங்க இல்லைங்களா? அப்போ சாதகமான சூழல்ல சப்ஜெக்ட் என்ன பண்ண முடியுது இல்லை, நம்மளால கேட்க முடியுது இல்லை. இங்க ஒருத்தர் சொரிஞ்சுக்கிட்டு யாரை தேடுறாரு பாருங்க? பிதாவை கடவுளை அங்க தேடிட்டு இருக்கிறாரு. யோபு 30:1 வாசிங்க. இப்போதோ என்னிலும் இளவயதானவர்களை என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பரியாசம் வேற பண்றாங்க. சின்ன சின்ன பசங்களாம் என்ன பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அது மாத்திரமல்ல, 26:31. யோபு 26:31. யோபு 26:31 இல்லைங்களா? சாரி, யோபு 26:3 இருக்குன்னு நினைக்கிறேன். நன்மைக்காக காத்திருந்து எனக்கு தீமை வந்ததுன்னு இருக்கா? சரி, ஓகே. இதுல நீங்க 48 வாசிங்க. யோபு 48. 43 வாசிங்க. 43. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். கையினால் என்ன பண்றேன்? கையினால் வாயை பொத்திட்டா எது கேட்கும்? காது தான் கேட்கும். இதுதான் ஸ்டேட்டஸ். நம்ம என்ன பண்றோம்? இப்படி மூடிட்டா இதுதான் கேட்க முடியும். காது மட்டும் தான் எனேபிள் பண்றோம், இது டிசேபிள் பண்றோம். இங்கிலீஷ்ல டிசேபிள் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது, இது ஒர்க் ஆகணும். இதுக்கு என்ன மேக்சிமம் இதுக்கு தான் போட்டுக்கிறோம். இதுக்கு போட்டுக்கிட்டா இது பேசுறது. அப்போ டிசேபிள் எப்போ பண்ணணும்னா, கடவுள் பேசும்போது இதை என்ன பண்ணிடணும்? டிசேபிள். இதை எனேபிள் பண்ணக்கூடாது. டிசேபிள்னா இது மூடிக்கொள்றது, இதை ஓப்பன் பண்ணிக்கிறது. ஸோ இது பண்ணினாரு. இன்னும் கூட பார்க்கும்போது 40:8 பார்க்கும்போது 42:7-8
யோபு 42:7-8. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. அவங்க மேல கோபம் வந்துடுச்சு. என் தாசனாகிய யோபு இப்ப பாருங்க, இப்பதான் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ். நன்மையான வேலையில நாமெல்லாம் இருக்கிறோம், சரிங்களா? சுமூகமான உடல்நிலைகள் ஆரோக்கியங்கள் இருக்கும்போது நாம் கரெக்டாக கிறிஸ்துவை என்ன பண்றோம், வெளிப்படுத்தினா ஈஸி. ஆனா இவர் பாதகமற்ற சூழ்நிலையில என்ன நடக்குது? என் தாசனாகிய யோபு பேசினது போல், என் தாசனாகிய யோபு பேசினது போல, பாருங்க, போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. யாரை குறித்து பேசிருக்கிறாரு அப்போ? பார்த்தீங்களா? எந்த சூழ்நிலையில? சாதகமற்ற சூழ்நிலை. யாரை குறித்து பேசியிருக்கிறாரு? எப்படி பேசியிருக்கிறாரு? இப்ப நாம் பேசுவோமா? சாதகமற்ற சூழ்நிலையில கடவுளை போற்றுவோமா? அது நிதானமா பேச முடியுமா? யோபு பேசியிருக்கிறாருங்க. அதுதாங்க கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தக்கூடிய நடைமுறை. இனி கிறிஸ்துவ பிள்ளைகள் சாதகமற்ற சூழ்நிலையிலும் சரி, சாதகமான சூழ்நிலையிலும் சரி, கிறிஸ்துவை நிதானமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருத்தர் பேசுறாருன்னா டக்குன்னு பேசி அவரை மாதிரியே பேசிட்டீங்கன்னா அது நிதானமா? அதுக்கு பேர் நிதானமா? இல்லை, நிதானமற்ற சூழ்நிலை. அப்ப நிதானமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், அது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட பார்க்கும்போது நம்ம சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சபைக்கு வர பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கணும்? எப்படி வேணா இருக்கலாம். சபைக்கு வர பிள்ளைகள் எப்படித்தான் இருக்கணும்? ஆமா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகள். இப்போ ஒரு ஸ்கூலு, இப்போ எங்க ஸ்கூலு SSRM ISND ஸ்கூல், பக்கத்துல கோல்டன் ஸ்பார்க் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அதுக்கான கொங்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. பிரபலமான ஸ்கூல் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் இருக்கு. இப்போ லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்னா என்ன சொல்லுவீங்க அடையாளம்? ட்ரெஸ் யூனிஃபார்ம் வச்சு சொல்லுங்கன்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, யூனிஃபார்மிட்டின்னு சொல்றாங்க. எங்க ஸ்கூல்னா இந்த ஸ்கூல் பிள்ளைங்க SSRM ஸ்கூல் பிள்ளைங்க, அந்த ஸ்கூல் பிள்ளைங்க கொங்கு ஸ்கூல் பிள்ளைங்க, இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்ம் பார்த்தோன்னே இது கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க யூனிஃபார்ம்னு சொல்றேன் இல்லைங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இவங்க இந்த பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலான்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? உங்களை பார்த்தோன்னே நீங்க யாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அவங்கள போட்டு கம்ப்யூட்டர்ல போட்டு செக் பண்ணி எல்லாமே இந்த ஹார்ட் பீட்ல செக் பண்றது, ஒயரெல்லாம் சொருவாங்களே, ECG, எக்கோ, என்னென்னமோ கூட செக் பண்ணா அதை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? அதெல்லாம் நிறைய. அது ஒரு சாம்பிளுக்காக சொல்றேன். கிறிஸ்துவை எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு யூனிஃபார்மா எப்படி பார்த்தோன்னே இவங்க அவங்க தான் சொல்றாங்களோ அதை போலவே நம்மை பார்த்தா இவங்க தான் சொல்ல வைக்கணும். அந்த முயற்சிகளில் நம்ம என்ன பண்றோம் நம்ம பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 1:12 நீங்க வாசிக்கலாம் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால்ங்கிறாரு. அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்ப உண்மை உள்ளவன் என்று எண்ணி, அப்ப யாரு நாமெல்லாம்? நம்மளை ஏற்படுத்தியிருக்காரா இல்லைங்களா? கிறிஸ்துவுக்காக நம்மளை ஏற்படுத்திருக்காரா இல்லைங்களா? ஏற்படுத்துதல்னா என்ன அர்த்தம்? நீங்க போய் என்ன பண்ண இந்த பூமியில மத்தேயு 28:20 நீங்கள் போய் சகல சீசர்களையும் என்ன பண்ணுங்க, உலகத்துல சகல ஜாதிகளையும் சீசராக்கி எனக்கு கொடுங்கன்னு சொன்னாரா இல்லைங்களா? அப்ப உண்மை உள்ளவன் என்று தானே நம்மளை அனுப்பிச்சிருப்பாரு. அப்போ உண்மை உள்ளவர் தானே நம்ம அதை காண்பிக்கணுமா இல்லைங்களா? அது வெளிப்படுத்தி நம்ம என்ன பண்ணோம், காண்பிக்கணும். அதுதான் அங்கே பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். இதே ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது எப்பயுமே நம்ம ஒரு பிரதியத்தில் சொல்கிறதுக்கு அந்த வசனம் வைக்காம விட்டுட்டேன். 1 தாவீது சொல்கிற அந்த விஷயத்துக்குள்ளே போகலாம். 2 சாமுவேல் 16:6-7 சிமேயு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத ஒரு பார்க்குறோம். இது அப்படியே கம்பாரிசனா புதிய ஏற்பாட்டுக்கு ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும். எவ்வளவு கெப்பாசிட்டி! இப்ப தாவீது போயிடுறீங்க, தாவீது கிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க வாசிங்க. வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் யாரு? சகல ஜனங்களுங்கிறாங்க. சகல
ஜனங்கள், சகல ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, இது பாடி கார்ட்ஸ் சொல்றாங்க, அவங்க பேர் என்ன பேர் இப்போ? பவுன்சர்ஸ் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்பெல்லாம் பவுன்சர்ஸ் தான் ஃபேமஸ். யாராவது ஒரு பிரதிநிதி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டாருன்னா அவருக்கு முன்னாடி ஒரு 5 பேர் கட்டையாக போவானுங்க, பீரோ மாதிரி. பட் அவங்க பேர் பவுன்சர்ஸ். ஏன்னா அவங்கள யாரும் இந்த இது பண்ணிடக்கூடாது, பண்ண பிச்சை எடுத்துருவானுங்க. அப்படிதான் இருப்பானுங்க பவுன்சர், ராட்சதர்கள் மாதிரி இருப்பானுங்க பவுன்சர்ஸ். சரி, இது பாருங்க, தாவீதுக்கு முன்னாடி யார் போறாங்க? பவுன்சர்ஸ் மாதிரி பலசாலிகள் போறாங்க, ஜனங்கள் போறாங்க. தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடும் போறாங்க. தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். என்னங்க தைரியம் இது? ஏன் புரியல? எத்தனை பேர் ஒருத்தனோட வந்தாவே அவர் மேல பேசுறது யோசிப்பாங்களா இல்லைங்களா? ஒருத்தர் கல் எடுத்து எறிகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து பார்க்கலாம், வாசிங்க. 12:13 வாசிங்க. 12:13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் 12:10 பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அதுல பாத்தீங்கன்னா சிமேயு அவனை தூஷித்து அந்த அதுக்கு பாருங்க. 14 வாசி. ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணுவாரு? இப்ப என்ன பண்றாரு? இப்ப அவன் பேசினா பேசிட்டோம், என் காது கேட்கட்டும், நான் அமைதியா இருக்கிறேன் பாத்தீங்களா, அதை பார்க்கணும் கடவுளுங்கிறாரு. நாம என்ன பண்றோம்? ஒருத்தர் பேசிட்டா ரிப்ளை பண்ணிட்டா நாமளே என்ன பண்றோம்? நானே சரி பிடிக்கிறேன் கடவுளை, நீங்க என்னமோ பண்ண வேணாம், இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கடவுளுக்கு என்ன பண்றோம்? அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம விட்டுறோம். இவர் என்ன பண்றாரு? அவன் இவ்வளோ பேர் இருந்தும் அவன் திட்டுறான், அப்போனா நான் அமைதியா இருக்கிறேன். காரணம் என்ன? அவன் நிந்திக்கிறத பார்த்து கடவுள் எனக்கு என்ன பண்ணுவாரு? நன்மையை சரி கட்டுவார். இதுதாங்க, இது நிந்தித்தலுக்கு மறுமொழி பேசாம. இதே புதிய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 27:44 வாசிக்க வேணா? அவர் சிலுவையில் மரத்தில் நின்று இருக்கும் போது பக்கத்துல கல்லர்கள் என்ன பேசினாங்க? நீ ஏப்பா அப்படி பண்ற, நீ சாகாம எங்களையும் சாகாம பார்த்துக்குங்க. நாம தப்பு பண்ணோம், சிலுவையில் இருக்கிறோம். இவர் எந்த தப்பு பண்ணல, இவர் சிலுவையில் இருக்கிறாரு இன்னொருத்தர் சொல்லுவார். அப்போ நிந்திக்கும் போது இவர் என்ன பண்ணல? மறுமொழி அங்க பேசவில்லை. லூக்கா 6:22 நம்ம வாசிக்கலாம். லூக்கா 6:22. மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்னா, மனுஷகுமாரன் நிமித்தமாக தான் இங்க பாயிண்ட். அதை விட்டுட்டு நீங்களா போய் எல்லா கெட்ட பேர் வாங்கிட்டு அது இவ்வளவு நம்ம திட்டினா பாக்கியவான்களுக்கு வசனம் போட்டதுன்னு உங்களுக்கு அப்ளை பண்ணிக்க கூடாது, தப்பா அதை புரிஞ்சுக்க கூடாது. நீங்களா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு உங்களை கல்லடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நான் கிறிஸ்துக்காக பண்ண நாங்கள் சப்ஸ்டியூட் போட முடியாது. இது என்ன பண்ணணும்? அதனாலதான் மனுஷகுமாரன் நிமித்தமாக அந்த வசனத்தை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த உலகத்திற்கு நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம சாதிக்கும் வரை, அந்த கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு முன்பதாக வரை பேசாமல் இருந்தா சாதிச்சிருவாங்க. ரொம்ப சைலண்டா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? சாதிக்கிற வரைக்கும் பேச மாட்டாங்க. பாத்துக்கிறீங்களா? சாதிச்சுட்டு பேசுவாங்க, அப்பதான் அவங்க நிறைய பேசுவாங்க. சாதிக்காத வரை முன்னாடியே பேசிங்கன்னா நீங்க சாதிச்ச மாதிரி அர்த்தம். இப்போ முடிந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயல் நம்முடைய மாம்சத்துல, நம்முடைய உள்ளான மனுஷன்ல, புறம்பான மனுஷன்ல, நடக்கையில, வாழ்க்கையில, செயல்கள்ல இருக்கும்போது மற்றவர்களுக்கு நாம என்ன இருக்கிறோம்? வேடிக்கை பொருள். அவங்க பார்த்து நம்மளை விளையாண்டுடக்கூடாது, மாறாக நம்மகிட்ட பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் தான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.